வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாக்கள். வினா எத்தனை வகைப்படும்? விடை டி 6. மேலும் இது தொடர்பான சில தகவல்கள். வினா 6 வகைப்படும். பெரும்பொழுது 6 வகைப்படும். சிறுபொழுது 6 வகைப்படும். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். வல்லின எழுத்துக்கள் 6 வகைப்படும். இடையின எழுத்துக்கள் 6 வகைப்படும். வெண்பா 5 வகைப்படும். இலக்கண வகைகள் 5 வகைப்படும். நிலங்கள் 5 வகை. அடி 5. வழுவமைதி 5. உயிர் எழுத்துக்களில் குறில் எழுத்து 5. எழுத்து பிறக்கும் இடம் 4. வல்லினம் மிகும் எழுத்து 4. சொல்லின் வகைகள் 4. குறுக்கங்கள் 4. சீர்வகை 4. பாவகை 4. ஆசிரிய பாவின் வகை 4. மேலும் இது போன்ற டிஎன்பிஎஸ்சி வினாக்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாக்கள். நூலகம் என்ற சொல்லின் ஆங்கில கலைச்சொல் என்ன? விடை பி லைப்ரரி. மேலும் இது தொடர்பான சில தகவல்கள். தமிழ் கலைச்சொற்கள்: நூலகம் லைப்ரரி, மின் புத்தகம் இ-புக், மின்படிக்கட்டு எஸ்கலேட்டர், மின் இதழ்கள் மேகசின், மின் தூக்கி லிஃப்ட், நல்வரவு வெல்கம், ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ், சிற்பங்கள் ஸ்கல்ப்சர்ஸ், ஒப்பனை மேக்கப், சில்லுகள் சிப்ஸ், சிற்றுண்டி டிஃபன், பண்டம் கமாடிட்டி, கடற்பயணம் voyage. தின்பண்டங்களுக்கான கலைச்சொற்கள்: ஜெல்லி உரைக்கோல், ஸ்வீட் கார்ன் இனிப்பு சோளம், பிரெட் அப்பம், சப்பாத்தி கோதடை, ஐஸ்கிரீம் பனிக்கோல். மேலும் இது போன்ற டிஎன்பிஎஸ்சி வினாக்கள் அறிந்து கொள்ள டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாக்கள். 1883 பிரிட்டிஷ் இந்திய சமுதாய மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை சி கல்கத்தா. மேலும் காங்கிரஸ் மாநாடுகள், ஆரம்ப அரசியல் இயக்கங்கள் பற்றி பார்ப்போம். நில உரிமையாளர் ஜமீன்தார் கழகம், தலைவர் ரவீந்திரநாத் தாகூர், இடம் கல்கத்தா, ஆண்டு 1837. இந்திய தேசிய சங்கம் ஏவோ ஹியூம், இடம் கல்கத்தா, 1883. பிரிட்டிஷ் இந்திய சமுதாயம் ஜார்ஜ் தாம்சன், கல்கத்தா. மதராஸ் சொந்த சங்கம் லட்சுமி நரசி ரெட்டி PS செட்டியார். மும்பை சங்கம் ஜகன் சங்செத். கிழக்கிந்திய சங்கம் தாதாபாய் நவ்ரோஜி. பூனா சர்வஜனிக் சபா MG ரனடே GV ஜெர்சி. இந்திய சங்கம் SN பானர்ஜி ஆனந்த் மோகன் போஸ். மதராஸ் மகாஜன சங்கம் ரெங்கையா நாயுடு M வீரராகவச்சாரியார் G சுப்பிரமணிய ஐயர் ஆனந்த் சாரு. வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாக்கள். இந்தியாவில் உள்ள இமயமலை டேஷாக பிரிக்கப்பட்டுள்ளன. விடை பி 3 இணைகள். மேலும் இது தொடர்பான சில தகவல்கள். ஹிமாலயா என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் பனி உறைவிடம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் பெரும் அரணாக உள்ள இமயமலையை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அவை டிரான்ஸ் இமயமலைகள், கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள். ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆகும். மேலும் இது போன்ற டிஎன்பிஎஸ்சி வினாக்கள் அறிந்து கொள்ள டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாக்கள். இந்தியாவின் நில எல்லையின் நீளம் எவ்வளவு? விடை சி 15,200 கிலோமீட்டர். மேலும் இது தொடர்பான சில தகவல்கள். இந்தியாவின் நிலம் மற்றும் நீர் எல்லைகள். இந்தியா 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது. இந்தியா அதிகபட்சமாக வங்காளதேசத்துடன் 4,156 கிலோமீட்டர் நில எல்லையையும், குறுகிய எல்லையாக ஆப்கானிஸ்தானுடன் 106 கிலோமீட்டர் நில எல்லையையும் கொண்டுள்ளது. சுமார் 6,100 கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட கடற்கரை பகுதியை 3 பக்கங்களில் கொண்டுள்ளது. இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து 7,516.6 கிலோமீட்டர் ஆகும். இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி பாக்னீர் சந்தி ஆகும். மேலும் இது போன்ற டிஎன்பிஎஸ்சி வினாக்கள் அறிந்து கொள்ள